ஹாய் ஹலோ. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னா, தக்காளி ஊறுகாய் தாங்க செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் பழுத்த தக்காளியா 1.5 கிலோ அளவுக்கு தேர்ந்தெடுத்திருக்கேங்க. இது ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு 2ஆ கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்திட்டு அரைச்சி ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேங்க. அடிகனமான பாத்திரமா இருந்தா நல்லா இருக்கும். எல்லா தக்காளியும் அரைச்சி ஊத்துனதுக்கு அப்புறம் நம்ம அடுப்புல வச்சு கொதிக்க வைக்க போறோங்க. இது கூட 100 கிராம் புளி, 50 கிராம் உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து கொடுங்க. அடியில இருந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணுங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடையா கலந்து கொடுங்க. ஒரு கடாய் எடுத்துக்கங்க. அதுல 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கங்க. கடுகு சேர்த்துனதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கங்க. இது ரெண்டும் வறுக்கும் போது நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இல்லைன்னா அது கருகிரும். நல்லா மெதுவா வறுத்துட்டு பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கணுங்க. பாருங்க இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்திட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இடையில தக்காளி எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நம்ம போட்ட தக்காளியில கொஞ்சம் ஓரளவுக்கு தண்ணி வத்திட்டு வந்திருக்குங்க. மறுபடியும் மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. இப்படி ஓப்பன் பண்ணி கலக்கி விடுங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நீங்க இந்த டிஷ்ஷை வீட்ல செய்வீங்களாங்கிறதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு நல்லா தக்காளியில இருக்க தண்ணி வத்திட்டு வந்துருச்சுங்க. எதுக்காக அடிக்கடி இப்படி ஓப்பன் பண்ணி கலக்கி விடுறோம்னா அடி பிடிக்காம இருக்கணுங்கிறதுக்காக தாங்க கலக்கி விடுறோம். இந்த ஸ்டேஜ்ல ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சிருக்க கடுகு வெந்தய பொடி சேர்த்துக்கிறோங்க. இது கூட நம்ம 100 கிராம் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. அதுக்குள்ள இடையில தக்காளி ஊறுகாவுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாங்க. இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிறேங்க. அதுல 100 ml நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கிறேங்க. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கிறேங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்திக்கிறேங்க. பூண்டு நல்லா வறுத்து பொன்னிறம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கிறேங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துன உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க. இந்த தாளிப்பை தக்காளியோட சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு நல்லா அடியில இருந்து கலக்கி கொடுங்க. எப்பவுமே கலக்கும் போது அடியில இருந்து கலக்கணுங்க. கலக்கி கொடுத்துட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்க நல்லா கலந்து கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சு நான் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்க போறேங்க. பாருங்க 5 நிமிஷம் அப்புறம் நல்லா நம்ம ஊத்தின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு மேல வந்திருக்குங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஏர் டைட்டான பாட்டில போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. இந்த ஊறுகாய் 6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. ஏர் டைட்டான பாட்டில போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.